அந்த கோயில்ல 7 கன்னிமார் சாமிங்க இருப்பாங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிற 7 பொண்ணுங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு மித்ரா கையால அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி வீட்ல சின்னதா ஒரு பூஜை வச்சு மித்ரா கையால சமைச்சு அவ கையாலே பரிமாறி விருந்து வைக்கணும். அப்புறம் அந்த 7 பொண்ணுங்களுக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அதை காணிக்கையா கொடுத்து அந்த 7 பேரையும் அந்த கன்னிமார் சாமிங்களாவே நினைச்சு மித்ரா மட்டும் இல்லாம நாமளும் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த கல்யாணம் தடங்கலாகி தள்ளி போறதுக்கு எந்த காரணமா இருந்தாலும் சரி, அந்த சப்த கன்னிமாருங்க அதை தீர்த்து வச்சிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அது காலங்காலமா நடக்கிற ஒரு வழக்கம்தான்ப்பா. அந்த 7 கன்னிமார் சாமிங்களும் 7 பொண்ணுங்க மூலமா வந்து மித்ராவை நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன் சுதாகர், இத்தனை நாள்ல நீங்க இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணிருக்கீங்களா? இல்ல பாட்டி, கோயில்ல பண்ற பரிகாரத்தோட சரி. முதல் தடவை இந்த கல்யாணம் தடங்கல் ஆனப்பவே நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணி இருக்கணும். சரி விடு, ஏன்னா இதை எடுத்து சொல்றதுக்கு வீட்ல பெரியவங்க யாரும் இல்லைங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ நம்ம மித்ராவுக்காக இத பண்ணியே ஆகணும். அப்பதான் அவ கல்யாணத்துல இருந்த தடங்கள் எல்லாம் சரியாகி இந்த தடவை ஆதிக்கும் மித்ராவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அவன் வந்து குறி சொல்லிட்டு போனத ஏதோ தப்பா இருக்குன்னு எடுத்துக்காம நமக்கு சாமி அவன் உருவத்துல வந்து வழிகாட்டினதா நாம நினைச்சுக்குவோமே. இனிமே யாரும் இந்த விஷயத்த பத்தி நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நடக்கிறது எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். ஏண்டா தவக்கல, உங்க ஊர்ல கூட இந்த மாதிரி பழக்க வழக்கெல்லாம் இருக்கா? ஆமாம் பாட்டி, ஆனா இதெல்லாம் யார் வாழ்க்கையும் கெடுக்காம நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தியா, அவங்களுக்கு தான் நடக்கும். இதுங்க நம்ம அண்ணி வாழ்க்கையை கெடுக்கணும்னு குறுக்க நிக்குதுங்க. அப்ப சாமி நம்ம அன்னிக்கு தானே நல்லது பண்ணி ஆகணும். நானும் அததான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உன் பாரதி அணி வாழ்க்கையை கெடுத்துட்டு 7 கன்னிமார்களை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு கேட்டா அந்த சாமி எப்படி நடத்தி வைக்கும்? அப்படி சொல்லு பாட்டி. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவான பேச்சுதான் பாட்டி. ஆனா இதெல்லாம் நாம இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னமோ பண்ணிட்டு போட்டோம். எப்படியோ அந்த 7 பொண்ணுங்களுக்கும் துணிமணின்னு ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ல, அதனால இத நடத்திக்கிட்டோம்.